எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வாக்கம் வாழும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்னைக்கு நாள் மிகவும் புனிதமான நாள். முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உரிய தை அமாவாசை திருநாள். உங்கள் முன்னோர்களின் ஆசையோடு இந்த நாள் உங்களுக்கு இனியமான நாளாக அமையட்டும். இன்னைக்கு தேதி ஜனவரி 18, 2026 வருடம் ஞாயிற்றுக்கிழமை, விஸ்வாவசு வருடம் தை மாதம் 4ஆம் தேதி. இன்றைய விசேஷம் மற்றும் ஆன்மீக தகவல் என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு தை அமாவாசை. வருஷத்தில் வர்ற அமாவாசையிலேயே ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை ரொம்பவே விசேஷம். பித்ரு வழிபாடு. முன்னோர்களை மறந்தால் முன்னேற்றம் தடைபெறும் என்பார்கள். இன்னைக்கு தவறாம நீர்நிலைக்கு சென்று நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம் பாவங்கள் நீங்கி குல விருத்தி உண்டாகும். குடும்பத்தில் இருந்த தடைகள் விலகும். கோயில் விசேஷம். தென்காசி விஸ்வநாதர் மற்றும் சங்கரன் கோவில் சங்கரலிங்க பெருமாள் கோவிலில் லட்சதீப காட்சி நடைபெறும். கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். திருத்தணி முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம். யோகம் காலை 11:35 வரைக்கும் சித்த யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம். சுபகாரியங்களுக்கு நல்ல நாள். திதி அதிகாலை 1:20 மணி வரைக்கும் சதுர்தசி இருக்கு. அதுக்கப்புறம் அமாவாசை திதி ஆரம்பிக்கும். அது மறுநாள் காலையில் 2:33 வரைக்கும் முழு அமாவாசையாக காட்சி தருது. நட்சத்திரம் காலை 11:35 மணி வரை பூராடம், அதுக்கப்புறம் உத்திராடம். நல்ல நேரம் எப்போன்னு குறித்து வச்சுக்கோங்க. காலையில் 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும், மாலை 3:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30லிருந்து 11:30 மணி வரைக்கும், மதியானம் 1:30லிருந்து 2:30 மணி வரைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நேரம். ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும். குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும். சந்திராஷ்டமம். இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு. அதாவது ரிஷபராசியின் கடைசி பகுதி மற்றும் மிதுனராசி நேயர்கள் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். அனாவசிய பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சரி, 12 ராசிகளுக்கும் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. மேஷம். குழந்தையை போன்ற இயல்பு வெளிப்பட்டு விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு போவீர்கள். இன்று ஒரு எதிர்பாலினத்தவரின் உதவியுடன் நீங்கள் வணிகத்தில் அல்லது வேலையில் நிதி நன்மைகளை பெற வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் புதிய முயற்சிகள் தொடங்க ஏற்ற நாள். அது பெரிய வெற்றியாக அமைய மற்றவர்களின் உதவியை பெற்றிடுங்கள். சாக்லேட், இஞ்சி மற்றும் ரோஜாக்கள் வாசத்துடன் நீங்கள் நிகழ்ந்துள்ளீர்களா? இன்று உங்கள் காதல் அத்தகைய சுவையை உடையதாக இருக்கும். இன்று நீங்கள் ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி கதவுகள் மூடிய அறையில் ஒரு முழு நாள் செலவிடலாம். திருமண வாழ்வில் பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதிலும் சில குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. இன்று அது இரண்டையும் நீங்கள் உணர்வீர்கள். நீண்ட காலமாக சந்திக்காத நண்பர்களை சந்திக்க சரியான நேரம் இது. நீங்கள் வருகின்றீர்கள் என்பதை உங்கள் நண்பர்களுக்கு முன்னே தெரியப்படுத்துங்கள். இல்லையெனில் அது சில நேரங்கள் மோசமாக இருக்கலாம். அதிர்ஷ்டம் எண் 3. ரிஷபம். இன்று உங்கள் உடலையும் தோற்றத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான செயல்களை செய்ய போதிய நேரம் கிடைக்கும். நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் உங்கள் விலை உயர்ந்த பொருட்களை தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டும். இல்லையெனில் அந்த பொருள்கள் திருடு போக வாய்ப்பு உள்ளது. பிரச்சனைகளை மறந்து குடும்பத்தினருடன் நேரத்தை நன்கு செலவிடுங்கள். உங்கள் காதலரின் தேவையற்ற தேவைக்காக வளைந்து கொடுக்காதீர்கள். உங்களுக்கு நேரம் கொடுக்க உங்களுக்கு தெரியும். இன்று நீங்கள் நிறைய ஓய்வு நேரத்தை பெற வாய்ப்பு உள்ளது. இன்று நீங்கள் ஒரு விளையாட்டை விளையாடலாம் அல்லது இலவச நேரத்தில் ஜிம்முக்கு செல்லலாம். தவறாக புரிந்து கொண்டு ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு கண்டு இன்று உங்கள் துணையுடன் இனிமையான மாலை பொழுதை கழிப்பீர்கள். குடும்பம் என்பது வாழ்க்கையில் ஒரு அங்கமாகும். இன்று உங்கள் குடும்பத்தினருடன் நடைப்பயிற்சி செய்யலாம். அதிர்ஷ்டம் எண் 2. மிதுனம். வண்டி ஓட்டும் பொழுது கவனமாக இருங்கள். உங்கள் பணம் எங்கு செலவிடப்படுகிறது என்பதை நீங்கள் கவனிக்கப்பட வேண்டும். இல்லையெனில் நீங்கள் வரும் காலங்களில் சிக்கல் சந்திக்க நேரிடும். தபாலில் வரும் ஒரு கடிதம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வரும். உங்கள் தைரியத்தால் காதலில் வெற்றி பெறுவீர்கள். தனிமையில் நேரத்தை செலவிடுவது நல்லது. ஆனால் உங்கள் மனதில் ஏதேனும் நடக்கிறது என்றால் மக்களிடமிருந்து விலகி இருப்பதன் மூலம் நீங்கள் வருத்தப்படலாம். எனவே நாங்கள் உங்களுக்கு வழங்கும் அறிவுரை என்னவென்றால், மக்களிடமிருந்து விலகி உங்கள் அனுபவத்தை பற்றி அனுபவம் வாய்ந்த ஒருவரிடம் பேசுவது நல்லது. திருமண வாழ்வில் உண்மையான இன்பத்தை நீங்கள் இன்று அடைவீர்கள். இன்று வெளியே சாப்பிடுவது உங்களுக்கு வயிற்றின் மிக மோசமான நிலையை உண்டாக்கும். எனவே இன்று வெளியே சாப்பிடுவதை தவிர்க்கவும். அதிர்ஷ்டம் எண் 9. கடகம்.
உங்கள் டென்ஷனில் இருந்து விடுபடுவீர்கள். இருப்பிடத்திற்கான முதலீடு லாபகரமாக இருக்கும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் பேசுவதில் கவனமாக இருங்கள். தனிப்பட்ட உறவுகள் சென்சிட்டிவான மற்றும் முக்கியமான நேரத்தில் பலவீனத்தை உணர்ந்து, இன்று நீங்கள் எல்லோரிடமிருந்தும் தூரத்தை வைத்திருப்பதன் மூலம் தனிமையில் நேரத்தை செலவிட விரும்புவீர்கள். அவ்வாறு செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். இன்று உங்கள் திருமண வாழ்வில் ஏற்பட்ட சிக்கல் உங்கள் கைமீறி செல்லும். நீங்கள் நீண்ட நேரம் பேச விரும்பிய ஒருவரிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு பல பழைய நினைவுகளை புதுப்பிக்கப்படும். நீங்கள் சரியான நேரத்தில் திரும்பி செல்வீர்கள். அதிர்ஷ்டம் எண் 4. சிம்மம். உங்களின் கடுமையான நடத்தையால் நண்பர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அனைத்து வாக்குறுதிகளும் நிதி பரிவர்த்தனைகளும் கவனமாக கையாளப்பட வேண்டும். மற்றவர்களின் மதிப்பு பெறக்கூடிய திறமைக்கு வெகுமதி கிடைக்கும். உங்கள் காதல் துணையின் மற்றொரு இனிமையான பக்கத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள். இன்று உடனடி கவனம் செலுத்த வேண்டிய நிறைய பிரச்சனைகள் இருக்கும். உங்கள் திருமண வாழ்வில் இன்று மிக அழகான நாள். உங்கள் துணையுடன் இனிமையான மாலை நேரத்தை செலவிட திட்டமிடுங்கள். இன்று நீங்கள் படம் அல்லது நாடகம் பார்த்து உங்கள் மனம் மலைப்பகுதிக்கு செல்ல ஈர்க்கக்கூடும். அதிர்ஷ்டம் எண் 2. கன்னி. உங்களை நீங்களே தேவையில்லாமல் கண்டித்துக் கொள்வது உற்சாகத்தை குறைக்கும். இன்று நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் உதாரித்தனமாக செலவு செய்து விடாதீர்கள். நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் பெறுவது அற்புதமான நாளாக அமையும். பல விஷயங்கள் வரிசையாக கிடைக்கும். எதை பின்பற்றுவது என்பதில் உங்களுக்கு பிரச்சனை வரும். சில பிக்னிக் இடங்களுக்கு செல்வதன் மூலம் காதல் வாழ்வை பிரகாசமாக்குவீர்கள். ஒரு பூங்காவில் நடந்து செல்லும் பொழுது கடந்த காலத்தில் உங்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த ஒருவரை இன்று நீங்கள் சந்திக்கலாம். உங்கள் துணையுடன் மிக ரொமான்டிக் மறுபக்கத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள். இன்று உங்கள் மனம் மத காரியங்களில் ஈடுபடும். இதனால் உங்கள் மன அமைதி அனுபவம் ஏற்படும். அதிர்ஷ்டம் எண் 1. துலாம். மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து பெறுவது அல்ல, நமக்குள்ளே இருப்பது என்பதை உணர்வதால் உங்களைப் போல நகைச்சுவை உணர்வை வளர்த்து கொள்ளும் எண்ணம் மற்றவர்களுக்கும் ஏற்படும். இப்பொழுது வரை யோசிக்காமல் பணத்தை செலவு செய்வது கொண்டிருக்கின்றவர்களுக்கு இன்று நிறைய பணம் தேவைப்படலாம். இன்று வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை இன்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நண்பர்கள், பிசினஸ் நிறுவனங்கள் மற்றும் உறவினர்களுடன் டீலிங் செய்யும் பொழுது உங்கள் நலன்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்கள் நலனை பற்றி கவலைப்படாதிருக்கலாம். உங்கள் அன்புக்குரியவர் கடமை உணர்வை எதிர்பார்ப்பார். நிறைவேற்றுவதற்கு கடினமான வாக்குறுதிகளை அளிக்காதீர்கள். தெரியாதவர்களுடன் பேசுவது பரவாயில்லை, ஆனால் அவர்களின் நம்பகத்தன்மையை அறியாமல் உங்கள் வாழ்க்கையை பற்றி வேறு என்றும் சொல்லாமல் மட்டுமே உங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள். இன்று காதல் செய்ய இனிமையான பொழுது மற்றும் உங்கள் இருவருக்கும் இடையே அதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். நீங்கள் ஏதாவது விளையாட்டில் சிறந்தவராக இருந்தால் இன்று நீங்கள் அந்த விளையாட்டை விளையாட வேண்டும். அதிர்ஷ்டம் எண் 3. விருச்சகம். சிறிது மன அழுத்தம் இருந்தாலும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பண லாபம் உங்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது. நண்பர்கள் ஆதரவாக இருப்பதை அறிவீர்கள், ஆனால் பேசுவதில் கவனமாக இருங்கள். உங்கள் காதல் கதை இன்று ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தலாம். உங்கள் பங்குதாரர் இன்று திருமணத்தை பற்றி உங்களிடம் பேசலாம். இந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த ராசிக்காரரின் ஜாதகர் ஓய்வு நேரத்தில் இன்று ஏதாவது பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி செய்வீர்கள். இன்று உங்கள் துணையுடன் ஆத்மார்த்தமாக அளவியால மகிழ்வீர்கள். இன்று உங்கள் நாக்கு மிகவும் சுவையாக இருக்கும். ஒரு சிறந்த உணவகத்திற்கு செல்ல முடிவு மற்றும் சுவையான உணவை அனுபவிக்க முடியும். அதிர்ஷ்டம் எண் 5. தனுசு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இது டல்லான காலம். எனவே என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பதில் கவனமாக இருக்கவும். இந்த ராசியின் இன்றைய பெரிய வர்த்தகர்கள் பணத்தை மிகவும் சிந்தனையுடன் முதலீடு செய்ய வேண்டும். உங்களுடன் மன வருத்தம் கொண்டிருந்த ஒருவர் அதை தெளிவுபடுத்தி சரி செய்ய முயற்சி செய்வார். உங்கள் அன்புக்குரியவர் கடமை உணர்வை எதிர்பார்ப்பார். நிறைவேற்றுவதற்கு கடினமான வாக்குறுதிகளை அளிக்காதீர்கள். சில காரணங்களால் இன்று உங்கள் அலுவலகத்தில் விரைவான விடுமுறையாக இருக்கலாம். நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் குடும்ப மக்களுடன் நடைபயணத்திற்கு செல்லுங்கள். நீங்கள் திருமணத்திற்கு முன் ஒருவர் கவர செய்த விஷயங்கள், காதலித்த அந்த இனிமையான நாட்கள் என்று நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள். உங்கள் காதலியுடன் போதுமான நேரத்தை செலவிட வாய்ப்பு உள்ளது. இதுபோன்ற நிலை ஏற்பட்டாலும் இதுபோன்ற தருணங்கள் ஒரு உறவை பலப்படுத்துகின்றன.
அதிர்ஷ்டம் எண் 2 மகரம். உங்கள் அழகான தோற்றம் பிறருடைய கவனத்தை ஈர்க்கும். ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வது கவர்ச்சிகரமாக தோன்றும். வீட்டில் உள்ளவர்களுடன் அருமையான மற்றும் வித்தியாசமாக எதையாவது நீங்கள் செய்ய வேண்டும். இன்று உங்களால் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியாது. இதன் காரணமாக உங்கள் காதலன் உங்களிடம் கோபப்படுவார். உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதுடன் சேர்ந்திருப்பதையே தவிர்த்திடுங்கள். உங்களுக்கு உங்கள் துணைக்கும் இன்று அவரவருக்கான தனிப்பட்ட இடம் தேவை. உங்களின் குரல் இனிமையாக இருந்தால் இன்று உங்கள் காதலியாக ஒரு பாடலை பாடியச் சொல்லி மகிழ்ச்சி அடைவீர்கள். அதிர்ஷ்டம் எண் 2 கும்பம். அசௌகரியம் உங்கள் மன அமைதியை கெடுக்கலாம். ஆனால் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு ஒரு நண்பர் மூலம் மிகவும் உதவியாக இருப்பார். டென்ஷனில் இருந்து விடுபட இனிமையான இசையை கேளுங்கள். பணியிடத்திலோ அல்லது வியாபார இடத்திலோ எந்த ஒரு அலட்சியமும் இன்று உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும். மற்றவர்களின் மதிப்பை பெறக்கூடிய திறமைக்கு வெகுமதி கிடைக்கும். சிலருக்கு புதிய ரொமான்ஸ் உற்சாகத்தை அதிகரித்து மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். இன்று நீங்கள் ஓய்வு நேரத்தை மத வேலைகளில் செலவிடலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கலாம். இதன்போது நீங்கள் தேவையற்ற விவாதங்களில் விழக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் துணைதான் உங்களது ஏஞ்சல். நம்பவில்லையா? இன்று அதனை நீங்கள் அனுபவித்து உணர்வீர்கள். இன்று நீங்கள் ஒரு சிக்கலில் சிக்கலாம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு நல்ல நண்பர் வாழ்க்கையில் இருப்பது மிக முக்கியம் என்று. அதிர்ஷ்டம் எண் 9 மீனம். புன்னகைத்திடுங்கள். அதுதான் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து. சிறிய அளவிலான தொழில்களை செய்பவர்கள் இன்று அவர்களின் நெருக்கமான எந்த ஒரு ஆலோசனையையும் பெறலாம். இது அவர்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும். பழைய தொடர்புகள் மற்றும் உறவுகளை புதுப்பித்து கொள்ள நல்ல நாள். உங்கள் காதலர் அளவுக்கு மீறி புகழப்படும். இந்த உலகில் என்னை தனிமையாக விட்டுவிடாதே என்று கவனமாக இருங்கள். இன்று நீங்கள் இரவில் வீட்டின் மக்களிடம் விலகி உங்கள் தனிமையான நேரத்தை செலவிடுவீர்கள். வீட்டின் கூரை மீதோ அல்லது பூங்காவின் மீதோ நடந்து செல்ல விரும்புவீர்கள். உங்கள் உண்மையான காதலை நீங்கள் இன்று உணர்வீர்கள். இன்று உங்கள் தந்தையுடன் நண்பர் போல உரையாடக்கூடும். உங்கள் உரையாடலை கேட்டு அவர் மகிழ்ச்சி அடைவார். அதிர்ஷ்டம் எண் 6 இன்னைக்கு ஒரு பொன்மொழி. உனது நேரமே உனது செல்வம். பணத்தை இழந்தா சம்பாதிச்சிடலாம். ஆனால் நேரத்தை இழந்தா திரும்ப பெறவே முடியாது. நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் விலை மதிப்பில்லாத வைரம் மாதிரி. அதை வீணாக்காம பயனுள்ள வழியில் செலவு செஞ்சா வெற்றி தானே தேடி வரும். இன்னைக்கு தை அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. காலையில் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு மறக்காம உங்கள் முன்னோர்களுக்கு நினச்சி ஒரு கைப்பிடி சாதமாவது காக்காய்க்கு வைங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகிவிடும். தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.